பிள்ளையார குளிப்பாட்டினதா? அழகா இருக்கு. எல்லாம் ஓகே. ஆனா புடவை எதுக்கு? பிள்ளையார் புடவை எல்லாம் கட்ட மாட்டாரு. புடவை பிள்ளையாருக்கு இல்லங்க, உங்களுக்கு. எனக்கு உங்களை என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. அதுக்கு வேற ஆள பாருங்க. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி யாரு பண்ணாலும் நான் சுத்தனது இல்ல. அதுக்கு சந்தர்ப்பமும் கிடைக்கல. என்ன ஆனாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, நீங்க தான் என் பொண்டாட்டி. இந்த கொஸ்டின் பேப்பர் அங்கிட்டு பாஸ் பண்ணுப்பா. நீ வாங்கிக்க, நீ அங்கிட்டு பாஸ் பண்ணு. நீ வாங்கிக்கமா, பாஸ் பண்ணுங்க. பிரியா, பேப்பரை காட்டு. பிரியா, நீ பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு பிரியங்கா சோப்ரா மாதிரியே இருக்க. சார், அடிஷனல். चक देना, 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 चक देना. चक देना, चक देना, चक देना. Time is over. Hand over the papers. தம்பி எழுதுறது நிறுத்து. பேப்பரை கொடு. சொல்லுங்க சார். என்னப்பா இது? சார், எக்ஸாம் ஹாலுக்குள்ள புக்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக பேப்பர்ல எழுதி கொண்டு வந்திருக்கேன். பரீட்சை காலில் உட்காந்து படிக்கிறேன். பரீட்சைங்கிறதே படிச்சுட்டு எழுதுறது தானே சார்? ஆமா. அதுதான் சார் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? ஒரு நிமிஷம் கொடுங்களேன். பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். படிச்சுட்டேன் சார். பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். எழுதிட்டேன். இப்படியே வந்து பிரின்சிபால்ட்ட சொல்லுவா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார். நான் இந்த எக்ஸாம் அடுத்த செமஸ்டர்ல சேர்த்து எழுதிக்கிறேன். நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம். அவுட். தேங்க்யூ சார். யாரா அவன்? கண்ண குத்திராதரா. என்ன மாப்ள? எத்தனை சப்ஜெக்ட்? எல்லா சப்ஜெக்டும். ஹேய், சேம் பிஞ்ச். நானே எழுதிருந்தா ஜஸ்ட் பாஸ் ஆவதா இருப்பேன். உன்னை பார்த்து எழுதி ஃபுல்லா போட்டுருச்சு. என்ன பெரிய படிச்ச மாதிரி எழுதிட்டே இருந்த. அப்புறம் 2 மணி நேரம் எப்படி சும்மா உட்காந்துருக்க சொல்ற? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி இப்படி அநியாயத்தி புத்திசாலியா இருக்க? ஒருத்தன் என்ன எழுதுறான்னு கூட தெரியாது. அவ்வளவு அறிவு இருந்தா நான் ஏன் உன்னை பார்த்து எழுதுறேன்? சிப்பா சிப்பா. சேவல் மண்டிய சுபா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்க சுபா. ஆனா ஓகே மட்டும் சொல்லிரு. ஐ எம் வெயிட்டிங். பேசாம இரு, போலீஸ கூப்பிடுவேன். This is for you, Sudhir. என்ன பரீட்சை பேப்பர் மாதிரி அடிஷனல் சீட் எல்லாம் வச்சு கட்டிருக்கியா? என் உயிரினும் மேலான சுபாவுக்கு ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கும்போது இன்னைக்கு சொல்லணும் நினைச்சுக்கிட்டே வருவேன். ஆனா உன்னை பார்க்கும்போது என் வார்த்தையெல்லாம் வத்திரும். அருமை முடிச்சவன் எவ்வளவு பழசா யோசிச்சிருக்கான் பாரு. என் காதல் இந்த காத்து மாதிரி சொல்ல மாட்டேன். ஏண்டா அதுல கூட மாசு கலந்துருக்கும். என் காதல் இந்த தண்ணி மாதிரி சொல்ல மாட்டேன். அது கடல்ல கலந்தா உப்பாயிரும். என் காதல பூமின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிலநடுக்க வந்தா ஆட்டம் கண்டுரும். நீ என் காதலி ஆகும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டல. ஏன்னா உன்னை என் மனசுல மனைவியாவே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
இப்படிக்கு உன் பிரியமுள்ள இளமாறன். ஐ லவ் யூ உம்மா. டேய் டேய் வவ்வால் மூஞ்சா, தொடாடே. வாடா வெளிய. டேய் Oh shit. Night time disturbance. What's up, dude? What do you செத்து want? போன சேவல் மாதிரி இருந்துகிட்டு நீ எல்லாம் லவ் லெட்டர் கொடுத்துற. வாட்ஸ்அப்பா. 1000 rupees t-shirt. Oh god. என் ஆளுக்கே லவ் லெட்டர் தெரியா நீ? No, no. அது என்ன வானம் சொல்ல மாட்டேன். அப்புறம் என்ன காத்து. காத்துன்னு சொல்ல மாட்டேன். Oh no, no. Facial face. எவ்வளவு அடிச்சாலும் இங்கிலீஷ் பேசுறது நீ பாரு பாத்தியாடா. இவனை அப்படியே தூக்கி அவன் மவுத் ஓபன் பண்றான். My mouth. bro. இனிமே உன் வாழ்நாள நீ இங்கிலீஷே பேச போடா கூடாது. அவனை. இந்த பல்ல உடைச்சிடுறான். நாலு பொக்கதான். எனக்கு அட்வைஸ் பண்ணதை விட்டு நீ ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு. கேர்ள்ஸ் இங்கெல்லாம் நிக்க கூடாது. கிளாஸுக்கு போங்க. அடச்சி இங்கிலீஷ் பீரியட்ல தூங்கலாமா மேக்ஸ் பீரியட்ல தூங்கலாமா? எல்லா பீரியடும் ஹாய் சுபா. சுபா சுபா. நான் கொஞ்சம் தனியா பேசணும். அன்பா ஒரு 2 மினிட்ஸ். எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. சும்மா கூச்சப்படாம சொல்லு. போடா பரதேசி நாயே. நைஸ் ஹோம்லி கேர்ள். சுட சுபா என்னைய கெட்ட வார்த்தையில திட்டிட்டா. அவன் அடிச்சியா? வா கிளாஸுக்கு போலாம். அடிச்சியா சொல்லு. யார? நடிக்காத. ஆமாமா அடிச்சேன். ஏன் அடிச்ச? அது உனக்கு லெட்டர் கொடுத்தா நீ ஃபீல் பண்ணல, அதுக்கு தான் அடிச்சேன். நான் உன்கிட்ட சொன்னேன் நான் ஃபீல் பண்ணேன்னு. சரி அதை விடு. ஆனா அவன் அடிக்கும்போது நான் உன் ஆள்னு சொன்னியா? சொன்னியா? சொல்றா சொன்னியா? ஆமாண்டி சொன்னேன். டேய் எருமை, அது ஏன் கிட்ட சொல்லணும்? இது சொல்ல உனக்கு இவ்ளோ நாளா? சுடர் 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 சுடர். சுண்டெல்லாம் வேணாம்ப்பா. என்ன சுடர்? சாரி. உனக்கு பிடிச்ச வெங்காய பூண்டாவும் தக்காளி சட்னி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சுடர் என்ன மறந்துட மாட்டல்ல? சதீஷ் சொல்லு சுடர் சொல்லு. போண்டா ஆறிடுச்சு சதீஷ். இப்ப அதுவா முக்கியம்? நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? சுடர் நீ எங்க போனாலும் வருவேன், உன்னை தேடி வருவேன். வாரணமாயிரம் சூர்யா மாதிரி, பிடிவி சிம்பு மாதிரி, அழைப்பாயுத மேடி மாதிரி, அப்புறம் லத்திகா பவர் ஸ்டார் மாதிரி. போடா. நானே அம்முக்குட்டி போகுது என்ற வருத்தத்துல இருக்கேன், நீ எங்களை கலாய்க்கிறியா? உன்ன மாதிரி டைம் பாஸுக்கு லவ் பண்றவங்களுக்கு எங்களை மாதிரி உண்மையான காதலர்களோட வழி புரியாது. டேய் யார் காதல பாத்துற டைம் பாஸ்னு சொன்ன? என் காதல பத்தி என்னடா தெரியும் உனக்கு? உனக்கு? காதல பத்தி டோட்டல் காலேஜுக்கு தெரியுமாடா? கேவலம் ஒரு எக்ஸாம் பிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ண வந்தாடா நீ. நீ கூட 5 ரூபாய்க்கு போண்டா வாங்கி கொடுத்து கரெக்ட் எங்கடா பண்ணிட்ட. கரெக்ட் பண்ண விட்ட? நீ தான் அதுக்குள்ள வந்து கெடுத்துட்டியா? டேய் ஓவரா பேசிட்டு டேய் அவன் மரியாதை. சுடர் 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 எட்டி பாரு சுடர். ஹாய் பிரதர், how are you? ஏய் நீ ஏன்டா வந்த? உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. மகா போன் பண்ணி அழுதுச்சுனா. ஏய் ஏய் மகா உனக்கு அண்ணிடா. நானும் மகாவும் சின்சியரா லவ் பண்றேன்டா. இதே மாதிரி 1000 வாட்டி சொல்லிட்டேனே. ஏய் இது சீரியஸ்டா, இதுல மட்டும் விளையாடாதடா. ஆமா விளையாடுறான் கூட. உனக்கு கல்யாணம் இருந்தா நான் பசங்களோட விளையாடி இருப்பேன். ஏய் வேணா இப்ப பாரு, என் லவ் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். மகா நான் வேணா அடிச்சு தரட்டுமா? இல்ல உங்க கையெல்லாம் செவந்துரும். ஓகே பண்ணிட்டான் போலே. மகா அதான் நான் பார்த்தேன். ப்ரூவ் பண்றாராமா. டேய் நடந்தே வா. அப்பதான் உனக்கு புத்தி